அப்படியாக ஒரு வருடம் வந்துட்டு இது கடந்து செல்லும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது தான் அன்புக்குரிய சகோதர சொல் அநேக பாடங்களை நம்ம கேட்டு அதற்கே உடைய தகுதியோடு கூட வந்துட்டு நம்ம இதுல பங்கு பெறுவதற்கு நம்ம ஆண்டவர் நமக்கு கிருபையாக அந்த காரியம் நமக்காக கொடுத்திருக்கிறார். வகையில தான் இன்று கூட நம்ம வந்துட்டு ஒரு பாடத்தை நம்ம தியானம் செய்வோம். சகோதர சொன்ன வண்ணமாக இது வந்துட்டு டு ரிமூவ் த லெவன், புளித்த மாவை அகற்றி போடுதல் இல்லை எடுத்து போடுறது அப்படின்னு எடுத்து போடுதல் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்திருக்கிறோம். யாத்திராகமும் இது 12வது அதிகாரம் 15வது வசனம் துவக்கி 21 வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்கள். இப்ப யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் நம்ம அநேக தரம் இதை குறித்து நம்ம படித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். இது விசேஷமான ஒரு பிரமாணம் தேவனால வந்துட்டு இது மோசேக்கு கொடுத்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து இதை செய்ய சொன்னதான இது பஸ்கா உடைய ஒரு பண்டிகை அவங்களுக்காக வந்து தேவன் தந்ததான விஷயம். இதனுடைய உண்மையான தாற்பயம் என்ன என்று நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை காப்பாற்றி கொண்டு போனோம். அப்படி கொண்டு போகணும்னா தலைச்சின் பிள்ளைகள் என்ன ஆகணும்னாக்கா அந்த எகிப்தில் இருக்கிற தலைச்சின் பிள்ளைகளை சங்காரமாக்க ஆவார்கள். ஆனா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தலைச்சின் பிள்ளைகள் என்ன ஆகணும் காப்பாற்றப்படுவதற்காக தேவன் கொடுத்திருக்கிறதா நன்மையான வந்துட்டு விசேஷமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு இது ஒரு பண்டிகையாக இருக்கு. அப்படியாக இதை குறித்து அவங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த காரியங்களை குறித்து அன்புக்குரிய சகோதர சகோதரர் அப்படி இந்த ஒரு பஸ்கா பண்டிகையை அவங்க அதுல பங்கு பெற வேண்டுமானால் அதற்காக தங்களுடைய ஆயத்தங்கள் என்ன அப்படின்னு தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த யாத்திராகமும் 12வது அதிகாரத்துல 15 முதல் அந்த 21 வசனம் சொல்லப்பட்ட காரியம் பார்க்கும்போது அது வேற நம்ம வந்துட்டு 15வது வசனத்தை வாசி கேட்கலாம். 15வது வசனம் வாசிக்க. புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7 நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். அன்புக்குரிய சகோதர சகோதரர் இப்ப இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அநேக பாடங்கள்ல கூட நம்ம சகோதரில் வந்து எடுத்திருக்கலாம், நீங்க கூட தியானித்து இருக்கலாம். ஆனா இன்று வந்து நம்ம பார்க்கக்கூடியதான கொஞ்சம் இது விஷயங்களை நம்ம தியானம் செய்யலாம். ஆனா சில விஷயங்களை தேவன் நம்ம இதுல இருந்து கூட நமக்கு பாடமாக கற்றுக் கொடுப்பார். அப்ப என்ன செய்யணும் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஒரு பஸ்கா பண்டிகையை அவங்க ஆயத்தமா அதுல பங்கு பெறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அதனோட தொடர்ந்து அவங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா புளிப்பில்லாத அப்பங்களை அவங்க சாப்பிடணும். அந்த புளிப்பு அவங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. அந்த புளித்த மாவா இருக்கலாம், அந்த புளிப்பு தன்மை உள்ளது எதுவுமே கூட வந்து பார்க்கும்போது அவங்க வீடுகள்ல இல்ல அவங்களுடைய காணாட்சி இருக்கக்கூடிய இடங்கள் எங்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னு தங்களுடைய எல்லைகளுக்குள்ளே வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. சரி, ஒருவேளை அந்த புளித்த மாவு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரல அந்த ஒரு ஆத்துமா இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து என்ன ஆயிடுவாருன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் அறுப்புண்டு போவார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஆத்துமா இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து என்ன பார்க்கும்போது அறுப்புண்டு போவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரல அறுப்புண்டு போவார் அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல பார்க்கும்போது கட் ஆஃப் அப்படின்ற வார்த்தையை வந்து இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. அறுப்புண்டு போவாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதாரண என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மேபி அவர் அந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்து தள்ளப்படுவாரோ இல்ல வெளியே வந்துட்டு அவர் வந்துட்டு அகற்றப்படுவாரு அப்படின்னு நீக்கப்படுவார் அப்படின்லாம் கூட நம்ம நினைச்சு பார்க்கும்போது என்ன சொல்லன்னு பார்த்தீங்கன்னா இதோட கட்டளையாக அந்த புளித்த மாவு அது அவங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இல்ல அவங்க புசித்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆத்மா என்ன ஆகுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான ஒரு தண்டனை அவங்களுக்காக இருக்குன்ற விஷயத்த சொல்றாரு. அறுப்புண்டு போவர்கள் சொல்லி பாத்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான ஒரு தண்டனை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையாக அந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த குடும்பத்தார் வந்து பார்க்கும்போது அந்த குடும்ப தலைவன் என்ன செய்யறன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குடும்பத்தாருக்கு இதை வந்து எச்சரிப்பா கொடுப்பார். நீங்க என்ன செய்யணும்னு பார்க்கும்போது நம்முடைய எல்லைகள்லயும் நம்முடைய வீடுகள்லயும் பார்க்கும்போது அந்த புளித்தமாவே அகற்றி போடணும் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர் சாதாரணமாக இப்போ அந்த புளித்த மாவு அகற்று போடு அப்படின்னு சொன்னா நமக்கு சொன்னா பார்க்கும்போது இன்றைய காலங்கள்ல பாருங்க ரொம்ப ஈஸி எளிமையா என்ன பண்ணலாம் பார்க்கும்போது அந்த புளிப்பு எடுத்து போடுறது நம்ம செஞ்சிடலாம். இப்ப புளித்த மாவு அகற்று போடுங்க அப்படின்னு சொன்னா சகோதரர் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க போய் தேடுவாங்க அப்படின்னா இன்னைக்கு கிச்சன்ல போய் தேடுனா அதுக்கடுத்து இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து பாத்தீங்கன்னாக்க இருக்கக்கூடிய மாவு அரைச்சி வச்சுக்கலாம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க எடுத்துட்டு ஈஸியா வந்து எளிமையா வந்து அகற்றி போடலாம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்போது அவங்க புசிக்கக்கூடிய ஆகாரமே பார்க்க பண்ணி அந்த அப்பங்கள் செய்வதற்காக மாவு என்ன செய்யணும்னு பார்த்து அவங்க பிசைந்து அது வச்சிருவாங்க. என்ன செய்வாங்கன்னு பார்த்து அந்த நாட்கள்ல பார்க்கும்போது பாத்திரங்கள் இருக்காது, ஒரு வேளை துணிகள்ல சுருட்டி இல்லை என்றால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மண்பாண்டங்கள்ல
வெசல்ஸ்ல என்ன செய்யணும் பார்க்கும்போது அதை சுத்தி அவங்க வச்சிருவாங்க. சில நேரங்கள் அங்கங்க விட்டுட்டு அதை மறந்துடுவாங்க. அப்படியாக இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதர இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக அதை தேடக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப அந்த புளித்த மாவை அவங்க தேடி அந்த புளித்த மாவை என்ன செய்யணும் பார்க்கும்போது அதை எடுத்துட்டு அதை வெளியே எடுக்கணும், வெளியே கொண்டு வரணும். கொண்டு வந்து என்ன செய்யணும் பார்க்கும்போது அதை வெளியே கொண்டு போயிட்டு இல்லாதபடிக்கு அதை அகற்றி போடணும்னு சொல்லி பார்க்கும்போது அது என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புறம்பே போட்டு வந்துட்டாலும் என்ன செய்யணும் பார்க்கும்போது அந்த புளித்த மாவு அது கொஞ்ச நாள் ஆயிட்டு அது கெட்டு போச்சுன்னு வச்சுக்காங்களேன். கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும், சில பொருள் எதனா கெட்டு போச்சுன்னா அது புளிப்பு தன்மை உள்ளது, கெட்டு போய் கொஞ்ச நாள் ஆச்சுன்னு பார்க்கும்போது ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், வாசனை வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக வந்துட்டு அதை அகற்றி போடக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்கும்போது அடிஷனலா பார்க்கும்போது தேவன் வேதத்துல நிறைய என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு பாருங்க, அந்த பஸ்காவுடைய அந்த அப்பங்கள் அவங்க புசித்து அந்த ஆடு எல்லாம் வந்து எரிச்சலை புசித்து அதுல மீதி இருக்கிறது என்ன சொல்லி பார்க்கும்போது காலை வரை எதுவுமே வைக்காதபடிக்கு அதை கொண்டு பண்ண பண்ணுங்க, நீங்க அதை அக்னியால அதை எரிச்சிடணும் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. சோ இன்னும் நிறைய இடங்கள்ல பாக்குறோம், இல்ல பலி செலுத்தும் போது கூட பார்க்கும்போது அந்த ஒரு தோல், அந்த சாணம், மற்ற இருக்கக்கூடியதான காரியங்களை கொண்டு போய் ஆலயத்துக்கு திரும்ப என்ன பண்ணுனீங்க, அது எரிச்சிருங்கன்னு சொல்றாரு. அப்ப எரிக்கிற விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை. அப்ப நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரல, இந்த ஒரு புளித்த காரியங்களை, புளிப்புள்ள தன்மை எந்த காரியமா இருந்தாலும் அவங்க எடுத்துட்டு என்ன செய்யணும் பார்க்கும், முதலாவதாக தேடணும். நல்லா புரிஞ்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, தேடணும். இரண்டாவது விஷயம் பார்க்கும்போது அதை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு என்ன செய்யணும் பார்க்கும்போது அதை வெளியே எடுக்கணும், வெளியே வந்து அவங்க எடுக்கணும் அந்த புளித்தமாக. மூன்றாவது விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அதை அழிக்கணும், அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை சுற்றி இருக்கிறவர்களாக அதை செய்யணும் அன்புக்குரிய சகோதர சொல். அப்படியாக பார்க்கும்போது தான் இப்ப நம்ம இதை குறிச்சு ஒரு வசனத்தை இப்ப வாசிக்கலாம். இது பாருங்க, இது ஒரு நிழல், நிஜத்தை போய் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம புது சிருஷ்டியில இருக்கிற நமக்கு நிஜமான விஷயங்கள் எங்க எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள் வாசிங்க சார். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா கொஞ்சம் புளித்த கொஞ்சம் புளித்த பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அன்புக்குரிய சகோதர சகோதரர், இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இப்ப சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், அப்ப பழைய ஏற்பாடு வந்துட்டு நிழலு, புதிய ஏற்பாடு வந்துட்டு நிஜம். அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது பழைய புளித்த மாவோட அல்ல. அப்ப அந்த இடத்துல சொல்றாரு, நம்ம துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவோடும் அல்ல. அப்ப அந்த இடத்துல உண்மையாக உண்மை சத்தியத்தோட கூடியதான அந்த ஒரு என்ன பண்ணலாம், கிறிஸ்துவோட கூட நம்ம என்ன செய்யணும் பார்க்கும்போது நம்ம அந்த ஒரு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஏன்னா நம்முடைய பஸ்காவைய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த புளித்த மாவு குறிச்சு நிறைய பாடங்கள் வந்து நீங்க கேட்டுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர். 6 வகையான புளித்த மாவு குறிச்சு சொல்லியிருப்பாங்க. அந்த துர்க்குணம், பொல்லாப்பு, சதுசேர் பரிசேருடைய புளித்த மாவு, அப்புறம் ஏரோதுடைய புளித்த மாவு, பழைய புளித்த மாவு, இப்படி எல்லாம் நம்ம வந்து நிறைய பாடங்களை கூட நீங்க முன்பு கூட கேட்டிருக்கலாம். ஆனா இன்று நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, புளித்த மாவு, அந்த புளித்த மாவு அதான் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அது முதலாவதாக தேடி கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்ச பிறகு அது வெளியில எடுக்கணும். எடுத்துன பிறகு மூன்றாவது விஷயம் பார்க்கும்போது அதை அழிக்கணும். அழிக்கணும்னு பார்க்கும்போது அதை சுட்டி இருக்கிற விஷயத்தை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். சரி, அப்ப இந்த என்ன அந்த புளித்த மாவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய புளித்த மாவு அப்படின்னு சொல்றது, இந்த ஓல்டு லெவன், பழைய புளித்த மாவு. அப்ப அந்த பழைய புளித்த மாவு எதை குறிக்குது அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதர நமக்கு நல்லாவே தெரியும். இந்த புளிப்பு தன்மை எப்படி உருவாகுதுன்ற விஷயம் எல்லாமே தெரியும் நமக்கு இல்லைங்களா. ஈஸ்ட் நம்ம பார்க்கறோம், அது ஒரு புளிக்கக்கூடிய தன்மை, அது ஒரு பாக்டீரியா. அது என்ன பண்ணுதுங்க, அது வந்து இருக்கக்கூடிய விஷயத்த உதாரணத்துக்கு வந்து இப்ப மாவு, தோசை இதெல்லாம் செய்வதற்காக எடுத்து வச்சாங்கன்னாக்கா அது என்ன ஆகணும், புளித்தா தான் வந்து தோசையாக இல்ல வந்து இட்லி இப்படி எல்லாம் செய்வாங்க. நிறைய விஷயத்த பார்க்கும்போது அது நமக்கு சாப்பிட்றதுக்கு அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஆனா ரொம்ப வந்து பாருங்க அது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த பாக்டீரியா அதிகமாகும் போது அது என்ன ஆயிடும், அது வேஸ்ட் தான், அது யூஸ் பண்ணவே முடியாது. அது கொண்டு போய் என்ன சொன்னாக்க வெளியில அது எரிஞ்சு போட்டுருவாங்க. அப்ப இந்த புளித்த மாவு, புளிப்புன்றது வேதாகமத்துல எதை குறிக்குது அப்படின்னு விஷயத்த நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். புளிப்புன்றத
நம்முடைய மூத்த சகோதரோட பார்க்கும்போது இந்த ரீப்ரின்ஸ்ல சொல்லும் போது கூட அதுக்கு சொல்றாரு, அது வந்துட்டு பாவத்தை அடையாளப்படுத்துது. டிசோபீடியன்ஸ்ல பாவத்தை வந்து அது குறிக்கிறதாக இருக்குது. அப்ப என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புளித்த மாவு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய காணியாட்சிக்குள்ள இல்ல அவங்க வீடுகள் அந்த பழைய புளித்த மாவு இருந்துச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அறுப்புண்டு போவார்கள் அப்படின்ற விஷயத்தை இங்க சொல்லிட்டாரு. இங்க நமக்கு சொல்ற அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம பழைய புளித்த மாவோடு அல்ல, பழைய புளித்த மாவோடு அல்ல. அப்ப உண்மையோடும் சத்தியத்தோட கூடியதான அந்த என்ன பண்ணலாம்னா பண்டிகையை நம்ம ஆசரிக்க கடவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பழைய புளித்தமா எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே சொல்றாரு. ஒரு வசனத்தை வாசித்து நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே புரியும். எரேமியா 31வது அதிகாரம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 29, 30ஆம் வசனம். 31ஆம் அதிகாரம் 29, 30ஆம் வசனம். இந்த இந்த நகரத்து விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற எரேமியா 31ஆம் அதிகாரம் 29, 30ஆம் வசனம். 29, 30ஆம் வசனம். பிதாக்கள் திராட்சைக்காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். இந்த வசனத்துடைய கருப்பொருள் நிறைய நீங்க பாடங்கள்ல தியானிச்சிருக்கலாம். அப்ப பிதாக்கள் வந்துட்டு திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் என்னாச்சுன்னா கூசி போயின அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா அந்த அந்நாட்களை பார்க்கும்போது யார் வந்துட்டு அந்த திராட்சை காய் தின்பார்கள் அவருடைய பற்களை கூசி போகும். யார் வந்து பாவம் செய்யறாங்களோ அவங்களே தண்டனை வந்து வாங்குவாங்க அப்படின்னு விஷயத்த சொல்றாரு. அப்ப இந்த ஒரு கூசி போகக்கூடிய தன்மை புளிப்பு அப்படின்ற விஷயம் பார்க்கும்போது இந்த இடத்துல பாவத்துக்கு அடையாளம் இருக்கு. பிதாக்கள் திராட்சை காய் தின்பார், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போச்சு அப்படின்னு சொன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு பாவமான விஷயம், இந்த பழைய புளித்த மாவுன்னு சொல்லக்கூடியது இது யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய ஜீன்ல இருந்தே, அதாவது நம்முடைய பெற்றோர்கிட்ட இருந்தே வந்திருக்கு அப்படின்னு விஷயம் நம்ம பாக்குறோம். என்ன அந்த ஒரு ஜீன்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தாவீது சொல்வது போல சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்றாரு இல்லையா, நான் பாவத்துல உண்டான என் தாய் என்ன பண்ணிருக்கிறேன் வந்துட்டு என்ன நான் துர்குணத்துல கர்ப்பம் தரித்திருக்கேன் அப்படின்னு விஷயத்த அவர் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல கூட பார்க்கும்போது தாவீது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்படி தவறான சில காரியங்களை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாவம் எப்படி எனக்குள்ள இருக்குன்னு பார்க்கும்போது, என் தாய் என்ன நான் உருவாகும் போது என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, இது ஜென்ரேஷனா வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பார்க்கும்போது ஆதாம் கிட்ட இருந்து வந்திருக்கிற விஷயம் சொல்றாங்க. அப்ப பிதாக்கள் கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு தலைமுறையாக அப்படியே வந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்குது. உதாரணம் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னாக்கா, ஆதாமுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு அவருடைய ஜீவியம் ஃபுல்லா வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு பொய் சொல்லியிருந்தா வச்சுக்கான அவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஒரு 1000 பொய் சொல்லு என்ன பண்ணுங்க திருமணம் பண்ணலாம் சொல்றது நம்ம பார்த்துறோம். அப்படி பொய் அப்படின்ற பாத்தீங்கன்னாக்க நிறைய அதிகமாயிட்டே இருக்குது. இப்படிதானே எனக்கு அப்படியே வர வர ஒவ்வொரு சந்ததியை மாறி வரும்போது இன்னைக்கு அந்த பாவத்தினுடைய பெருக்கம் அதிகமாக இருக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படியாக இருக்கும்போது தான் இப்ப இந்த சொல்றாரு இந்த ஒரு விஷயத்தை குறிச்சு புது சிருஷ்டிகளாகிய நமக்கு சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க சார். 1 கொரிந்தியர் 5, 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். அதான் சொல்ல ஏனெனில் நீங்க ஒரு நிமிஷம் சார். அப்ப இந்த இடத்துல நமக்கு சொல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரல, நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க புளிப்பில்லாதவர்களாய் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பழைய புளித்த மாவோடு அல்ல, புளிப்பில்லாதவர்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய அந்த ராபோஜன பந்தியில பங்கு பெற போறோம். சோ அதற்காகத்தான் அநேக விஷயங்களை வந்துட்டு நம்ம ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். இப்ப நமக்கே தெரியும். அப்ப நம்ம என்ன செய்யணும் பார்க்கும்போது, இந்த பழைய புளித்த மாவுன்னு சொல்லக்கூடியது பழைய அந்த சுபாவத்துடைய பாவங்கள் இல்ல, அது ஒவ்வொரு ஜெனரேஷனாக இப்ப நமக்குள்ள வந்திருக்கிற பாவம். இப்ப நாம அந்த கேள்வி கேட்டா, இப்ப நமக்குள்ள யாருக்குள்ள பாவம் இல்லையா, இந்த புளிப்புத்தன்மை இல்லையா நமக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர் இருக்கா இல்லையா அப்படின்னு நாமே கேட்கும் போது கண்டிப்பாக இருக்கு.
அது என்னெல்லாம் இருக்குன்ற விஷயத்த கூட, அந்த என்னென்ன பாவம்ன்ற விஷயத்த கூட நம்ம பார்க்க போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப அந்த ஒரு பாவமான கிரியைகளை பாருங்க, நம்ம எல்லாரும் ஆதாமுடைய அக்கிரமத்தால் கீழ்ப்படியாம இருந்த நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருள் புண்ணியத்தினாலே நம்ம என்ன பண்ணிருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். என் கோடுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் நாம் தொடர்ந்து கூட பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்களாக மாறணும். எப்படியே சத்தியத்தை கொண்டு நாம அந்த லெவலுக்குள்ளாக நம்ம வரோம் இல்லையா, அந்த ஞானஸ்தான் வழியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிச்சோடையில பின்தொடர்ந்து நம்ம வரக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், அப்படி இருக்கும்போது என்னைக்கு நாம ஞானஸ்தான உடன்படிக்குள்ள நம்ம ஒப்பு கொடுத்தோமோ, நம்ம நீதிமானாக்கப்பட்ட நிலையில நம்ம இருந்து இப்ப பரிசுத்தவானாக்கப்பட்ட நிலை இயேசு கிறிஸ்து அடிச்சோடையில தொடர்ந்து பின்தொடர்ந்து வரும்போது சொல்றார். முதல்ல பாருங்க, ஆதாமுடைய கீழ்ப்படியாமைக்குள்ள செய்திருந்த அந்த பாவங்க அக்கிரமங்களை தேவர் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னைக்கு ஞானஸ்தான உடன்படிக்கை ஒப்பு கொடுத்து புது சுற்றியாக நம்ம ஜெனிப்பிக்கப்படுதல் நமக்குள்ள துவங்குச்சோ, அன்னைக்கு என்ன பண்ணு பார்க்கும்போது அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. அப்ப அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா நமக்குள்ள இன்னும் வந்து பாவமே இல்லையா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அது இருந்துகிட்டே இருக்குன்ற விஷயத்த சொல்றாரு. அதுக்காகத்தான் தேவன் நமக்கு அருமையான ஒரு ஏற்பாடு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மறுபடியும் வருஷம் வருஷம் பாருங்க, நம்ம அனுதினமும் அந்த கிருபாசனத்தங்களை போய் பாவ மன்னிப்பின் ஜபங்களை நம்ம ஏறெடுக்கணும். இருந்தாலும் நமக்கு தேவன் கொடுத்திருக்க அருமையான ஒரு நல்ல வாய்ப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரர், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ராபோஜன பந்தி, அதுல நம்ம பங்கு பெறுவதற்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவது போல, 1 கொரிந்தியர் 11 31 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 11 31 வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது. அன்புக்குரிய சகோதர சகோதரன், நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்களை, காரியங்களை, கீழ்ப்படியாமை, இந்த விஷயத்தால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். இது பார்க்கும்போது நம்மை நாமே பெனேஷன் பார்க்கும்போது நிதானித்து ஆராயத்துக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும் பார்க்கும்போது, இந்த எப்படி ஆராய்ந்து பார்க்கறது நம்மை நாமே அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சொல்றார். இப்ப அந்த பழைய புளித்த மாவுன்னு சொல்லக்கூடியது ஆதாமுடைய கீழ்ப்படியாமக்குள்ள வந்திருக்கிற நம்முடையக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த ஒரு கீழ்ப்படியாம வந்திருக்கிற அந்த பாவங்களை குறிச்சு கூட நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக சொல்றாரு. இப்ப அவரும் இந்த போராட்டத்துக்குள்ள பாருங்க, அவர் யூதனாக இருந்து அந்த ஒரு யூத மார்க்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றல அநேக பேரை துன்பப்படுத்தி மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து அவரை பிடித்து ஒரு கிறிஸ்துவனாக மாற்றும் போது அவருடைய வாழ்க்கை ஜீவியத்தில் நடந்த சில சம்பவங்கள் அவர் பேசுறார். ரோமர்கள் நிருபம் 7 அதிகாரம் 17 வசனத்தை மற்றும் 20 வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. 20 வாசிங்க சார், 20 மட்டும் வாசிங்க. 20. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால், நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரர், அவரு மேல 1ல இருந்து நீங்க வாசிக்கும் போது நியாயப்பிரமாண கட்டளை கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க என்ன செஞ்சுட்டு அந்த பாவனே எங்களுக்கு தெரியல. அப்ப நியாயப்பிரமாண கட்டளை கொடுக்கும் போது தான் அப்ப தெரிஞ்சது எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கள் அப்படின்றது தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்திட்டாரு. அப்ப அதை கூட நாங்க படிச்சு நிக்கனேசன் பார்க்கும்போது நிறைய நேரங்கள்ல நாங்க தவறி போறோம். ஆனா நாங்க இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், தவறி போறோம். அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நான் அல்ல அப்படி நான் செய்யறேன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப கீழ்ப்படியாமனால துர்க்குணத்துல உருவாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தொடர்ந்து நமக்குள்ள இந்த பாவத்தினுடைய கிரியைகள், காரியங்கள் நம்ம போராடி கொண்டே இருக்கிறோம்னு சொல்றது எது வரைக்கும் இருக்குன்னு பார்க்கும்போது, அதாவது மரண பரியந்து இருக்கும். ஆனா என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது, இதை மேற்கொள்ளக்கூடியவர்களா நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய சகோதரர் சொல்லு பாருங்க சொல்றாரு. இந்த புளிப்புத்தன்மை, இந்த ஈஸ்ட் என்ற விஷயம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு, இந்த புளிக்க வைக்கக்கூடிய விஷயம் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்றாரு, எங்க பார்த்தாலும் இருக்கும், காத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக பாருங்க. அப்ப அந்த பாவத்தினுடைய செயல்கள், கிரிகள் பார்க்கும்போது பாருங்க, நம்ம சத்தியத்தை கேட்கிறோம், ஆனா அதன் வழியாக நம்ம அநேக நேரங்கள் என்ன செய்து பார்க்கும்போது இன்னைக்கு நாம கூட மிஸ் ஆகக்கூடிய காரியங்கள் நமக்கு இருக்கு. அன்புக்குரிய சகோதர சொல் அப்படியாக இருக்கும்போது தேவன் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு என்ன கொடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காலகட்டங்கள்ல முதலாவதாக அவங்க என்ன செய்யணும், இஸ்ரேல் ஜனங்கள் செய்தது போல யாத்திராக 12 வாசத்திலையா 15 முதல்
அந்த ஒரு 21 வசனங்களை நீங்க போய் பார்க்கும்போது அவன் சொல்றான், முதலாவதாக அந்த புளித்த மாவு எங்கெல்லாம் இருக்குன்ற விஷயத்த வந்து அவங்க தேடணும். முதலாவது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா தேடணும். அப்ப எங்கெல்லாம் தேடுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது வீடு முழுவதுமா தேடுவாங்க, இல்லையா எங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கலாம்னு சொல்லி பாத்திரங்கள் தேடுவாங்க. அப்படிதான் வந்து அவங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு விஷயம். இப்ப நமக்கு இந்த புளித்த மாவு எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க பாவம். பொதுவா பாவம் அப்படின்னு சொல்லிட்டாலே என்னெல்லாம் குறிக்குது என்ற விஷயத்த கொஞ்சம் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாமிசத்தின் கிரிகைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலியனவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு ஒரு காரியங்களை வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு எச்சரிப்பாக சொல்லாரு பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரல ஒரு பெரிய லிஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து போடுறார். பார்க்கும்போது மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா அதை சொல்லாரு வந்துட்டு நீங்க அப்படியே லிஸ்ட் போட்டே போனீங்கன்னாக்கா இதெல்லாம் நமக்குள்ள இருக்கா இல்லையா? பொறாமை, வஞ்சனம், வேசுத்தனம், விபிச்சாரம், இப்படி நிறைய காரியங்கள் என்ன பண்ணு பார்க்கும்போது அவர் சொல்லிட்டே போறார். இப்பேற்பட்ட விஷயங்கள் நமக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி போய் நம்ம செக் பண்ணி பார்த்து நம்பக்கூடிய சகோதரர், கசப்பு, வெறுப்பு, கோபம், இல்லைங்களா? இதெல்லாம் வந்து நமக்குள்ள இருக்கா அப்படின்ற விஷயத்த வந்துட்டு நம்ம செக் பண்ணி சொல்ற நம்பக்கூடிய சகோதரர். இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவத்தினுடைய காரியங்கள். அந்த புளித்த மாவு, ஒருவேளை பேர்பட்ட ஒரு புளித்த மாவு இல்ல பாவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னாக்க என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதே காரியத்தை என்ன கூட வந்து அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும் போது 4வது அதிகாரம் 22 முதல் 24 வசனத்தை வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 22 முதல் 24 வசனம். 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனம் வரைக்கும். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினுக்கு கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமா, அன்புக்குரிய சகோதரி, என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பழைய மனுஷனை என்ன பண்ணுங்க, கலைந்து போடுங்கள் அப்படின்னு எபேசியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலன் பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. அது என்னென்ன காரியங்கள், கேரக்டர் அப்படின்னு நம்ம விஷயத்த பார்க்கும்போது அத பழைய மனுஷனுடைய குணங்கள், கேரக்டர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம லிஸ்ட் போட்டு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்துல. அப்ப நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே தனிப்பட்டவர்களாக இப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் நமக்குள்ள இருக்குதா, புளித்த மாவு நமக்குள்ள இருக்கா அப்படின்ற விஷயத்த, பழைய புளித்த மாவு. அப்ப இது என்ன செய்யணும் சொல்லி பார்க்கும்போது முதலாவதாக தேடணும் அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்ப நம்ம தேடக்கூடிய விஷயத்த பார்த்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு நம்மை நாமே அப்ப நம்ம நிதானித்து அறிந்தால் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம நிதானிக்கிற நிறைய காரியங்கள்ல. ஆனா நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி பார்க்கும்போது மற்றவங்களை குறிச்சு நிதானிக்க சொன்னா நம்ம ஈஸியா நிதானிச்சிருவோம். நம்ம குறிச்சு நிதானிக்க சொன்னப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். அதை வந்து பார்க்கும்போது ஏன் நம்மை அதிகமாக நம்ம நேசிக்கிறோம், நம்ம அன்பு கூறோம் நம்ம மேல வந்து பார்க்கும்போது. ஆனா மற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம வந்து இன்னொரு வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2 முதல் சில வசனத்தை வாசிக்கலாம். மத்திய 7ஆம் அதிகாரம் 2 முதல் வாசனத்தை. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அழிவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இது சகோதரர் பாருங்க சொல்றேன் இந்த இடத்துல. அதாவது உன் கண்ணுல பார்க்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, உத்திரம் வந்து இருக்குது, பெருசா வந்து தூளம் போல இருக்குது, பெருசா இருக்கு. ஆனா உன் சகோதரன் கண்ணில் இருக்கக்கூடிய என்ன பண்ணு பாத்தீங்கன்னா துரும்பு அப்படி சின்ன ஒரு டஸ்ட் வந்து இருக்குது, நீங்க பாக்குற அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம இன்னும் தொடர்ந்து நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, மற்றவருடைய குறைகளை நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கும்போது ஈஸியா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு பேப்பர் கொடுத்து இந்த பிரதர் அந்த சிஸ்டர் பத்தி நீங்க வந்து அவங்களுக்குள்ள குறைகளால் எழுதுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய அடிஷன்ஸ் கூட வாங்கி எழுதுவோம்.
ஆனா நம்ம குறித்து நமக்குரியகளை நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்களை அந்த காரியம் நீங்க கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் மாட்டீங்கன்னாக்கா ரொம்ப கை வந்து வராது எழுது கண்புக்குரிய சகோதர சகோதரர். ஏன்னா நம்மை நாம நேசிக்கிறோம். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா தேவன் சொல்ற இந்த இடத்துல பார்க்கும்போது எவ்விதமாக இஸ்ரேல் ஜனங்கள் தாங்களுடைய காணி ஆட்சியில தங்களுடைய வீடுகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த பழைய புளித்தமா அவங்க தேடி எடுத்தாங்களோ, முதலாவதாக இப்ப நமக்கு என்ன பண்ணனாக்கா அந்த தேடக்கூடிய வேலை நம்ம தேடி எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்குரிய சகோதர சகோதரர் நம்ம தேடணும் முதலாவதாக. அதுக்கு தான் இப்ப முதலாவது நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த நம்ம தேடி என்ன செய்யணும் பார்க்கும்போது இப்ப நம்ம எடுக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா மற்றவர்கள் சில நேரங்கள்ல பிரதர் நீங்க இப்படி செய்றீங்க, சிஸ்டர் நீங்க உங்ககிட்ட இப்படி தவறு இருக்குது, நீங்க சரி செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம என்ன பண்றோம் உடனே பார்க்கும்போது அவங்களை கோவப்பட ஆரம்பிச்சிடும். என் மேல இப்படியே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்படுவோம். ஆனா தேவன் நமக்கு அருமையான ஒரு நல்ல வாய்ப்பு என்ன பண்ணியிருக்கோம் பார்க்கும்போது இதை வந்துட்டு இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஒரு பாவமான காரியங்களை தேடுறது ஒரு லிஸ்ட் போட்டோம் இல்லையா, அப்ப தேடுறது முதலாவதாக. அப்ப தேடின பிறகு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிட்டோம். அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ண பார்க்கும்போது இப்ப அது வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். வெளியில எடுக்கக்கூடிய விஷயம் பார்க்கும்போது இந்த பழைய புளித்த மாவு இந்த பாவத்தை வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அப்ப அதை எப்படித்தான் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர் நம்ம மூத்த சகோதரர் அவர்கள் இது குறித்து நினைவு கூறு தியானங்கள் புத்தகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பக்கம் 135வது பக்கத்துல சில காரியத்தை ஆலோசனையாக சில சொல்றாரு. பார்க்கும்போது எப்படி நம்ம எடுக்க முடியும்னு பார்த்து எப்படிதான் எடுப்போம் அப்படின்னு பார்க்க நிறைய நேரங்கள்ல அநேக பாடங்களை இப்ப வந்து ஒருத்தர் வந்துட்டு நம்ம மீது பிரதர் நீங்க இது தப்பு செய்யுங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா சத்தியத்தின் வழியாக தேவன் வந்துட்டு நிறைய நேரங்கள்ல அந்த வார்த்தைகள் வேத வசனங்கள் இன்னைக்கு நமக்கு என்ன செய்யணும் பார்க்கும்போது சில நேரங்கள்ல அந்த வார்த்தைகள் பாடங்கள் கேட்கும்போது என்ன செய்வோம் பிரதர் இந்த ஒரு பாடம் இன்னைக்கே வந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு நான் இது கேட்கும்போது அப்ப இந்த ஒரே ஒரு வார்த்தை எடுத்துட்டு ஒரு பாடத்துல ஒரு வார்த்தை எடுத்துட்டு நாமே சரி செய்யறதுக்கு என்ன பண்ணுவோம், ஐயோ நமக்குள்ள எப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது இது மெதுவாக நம்ம எடுக்கக்கூடியவள இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப முதலாவது அது வெளியில என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அந்த பாவ விஷயத்தை எடுக்கணும். அது எடுக்கிறதுக்கு என்னதான் பயன்படுத்துவோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சத்தியம் கண்டிப்பா நமக்கு வேணும். நமக்குரிய சகோதர சோழல் அநேக சபை கூடுகைகள் இல்ல தியானங்கள் பாடங்கள் கேட்பது இது நிறைய விஷயத்த நம்ம கூடிய சகோதர மத்தியில வரும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயத்த சத்தியம் உள்ள போகும்போது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளியே எடுக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சொல் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தான். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வாசிக்கல பாருங்க, அது எடுக்கக்கூடிய மெத்தட்ல நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எபிரேயர் 4:12. அவருடைய அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சிஸ்டர் எபிரேயர் 4:12ங்களா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது கரெக்ட் வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளத்தையும் இருபுறம் கற்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கற்குள்ளதானையும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகைக்கிறதாயும் இருக்கிறது. வகை அறுக்கிறதாயும் இருக்குன்னு சொல்றாரு. பாருங்க அது வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு சொல்றோம். அப்ப இன்னைக்கு வந்து அந்த இருபுற கருக்குள்ள பட்டயம் நம்ம நிறைய பாடங்கள் கேட்டிருப்போம். அந்த ரெண்டு பக்கமும் அந்த ஷார்ப் எட்ஜ்டு அந்த வரை இருக்கும். அப்ப பேசக்கூடியது இப்ப நான் கரெக்டா கரணா அப்படின்னு இல்ல, கேட்கிற நீங்க மட்டுமா அப்படின்னு இல்ல, எல்லாருமே சேர்ந்து இப்ப எல்லாருமே இந்த பாடம் என்ன ஆகும்னு பார்க்கும்போது பேசக்கூடியவங்களுக்கும் இது இருக்குது, கேட்கக்கூடியவங்களும் இருக்குது, எல்லாருக்குமாகத்தான் அது இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணோம்னு சொல்லி பார்க்கும்போது வேத வசனங்கள் நிறைய நேரங்கள்ல இது நம்முடைய இருதயங்களுடைய நினைவே இருக்கு பாத்தீங்களா, யோசனை தோண்டும் போது அது உருவ குத்துகிறதா இருக்கு அப்படின்னு சொல்ற. குத்தி என்ன செய்யணும்னு பார்க்கும்போது உள்ளத்துல இருக்கக்கூடிய யோசனைகளை தவறான சிந்தனைகளை அது வெளியே கொண்டு வந்துரும் அப்படின்னு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர் அப்படியாக என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பாவங்களை அந்த ஒரு வார்த்தையை கொண்டு தேவ வார்த்தையை கொண்டு அது வெளியில எடுக்கக்கூடியவளா இருக்கணும்னு சொல்ல ரொம்ப கஷ்டமான. ஏன் நம்ம என்ன பண்றோம் நிறைய அன்பு செய்யற நம்மளால வந்து பார்க்கும்போது அதனால இப்பேற்பட்ட ஒரு காரியங்களை நம்ம வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறோம், தேடுறோம், அதுக்கு ரொம்ப டைம் வேணும், உட்காந்து நிறைய விஷயத்த நம்ம சிந்திக்கணும். அது வெளியே எடுக்கிறதுக்காக தேவன் இப்ப நமக்கு நல்ல அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ராபோஜன பந்தியில கலந்து கொள்வதற்காக இந்த ஆயத்தமாய் கொண்டிருக்கிற காலத்துல நிறைய பாடங்கள் சத்தியங்களை பாருங்க நம்ம கேட்டு கேட்டு கேட்டு
நமக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பாவ காரியங்களை வெளியில நம்ம கொண்டு வர்றோம். சத்தியத்தை கேட்கும்போது அது வெளியில கொண்டு வரோம்னு சொல்றாரு. அப்படி கொண்டு வந்த பிறகு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, மூன்றாவதாக நம்ம வந்து பார்க்கக்கூடியதான ஒரு விஷயம் பார்க்கும்போது அது எரித்து போடணும் அப்படின்னு சொல்றாரு. அது இருக்கவே கூடாது. ஏன்னா அது இருந்துட்டே இருந்துச்சு வச்சுக்காங்களேன். உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஒரு சகோதரி இல்ல சகோதரி யாராவது பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் வந்து சடிதியில கோவப்படுறான்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நல்லா சொன்னாலும் கோவப்படுறாரு, இல்ல கெட்டது சொன்னாலும் கோவப்படுறாரு, இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய பிரதர் சிஸ்டர்ஸ் நம்ம எடுத்துனா அப்படி வந்து கோவப்படுறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் பேசணும்னு சொல்ல விரும்புமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்? இவர் எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்றாரு, இவர் சடிதில கோவப்படுறாரு அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது அவர்கிட்ட பேசுறதுக்கு நம்ம கொஞ்சம் விருப்பப்பட மாட்டோம். அவரை பார்த்து என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் பக்கமா விலகி போறதுக்கு கூட நம்ம ட்ரை பண்ணுவோம். கூடிய சகோதர சகோதரர் அதே மாதிரி தான். பாருங்க இந்த ஒரு புளிப்பு இந்த அதிகமா புளித்து போச்சு அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிடும். அது நாற்று வரும்போது அது பக்கமா போவோமா பார்க்கும்போது, ஒரு கெட்டு போச்சுன்னாக்க ஒரு பொருள் கெட்டு போச்சு அப்படின்னு மறுபடியும் அதை எடுத்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, இல்ல தூரமா வச்சுட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது கூட என்ன இருக்கும், அது பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் கெட்டு போச்சுன்னா பாத்தீங்கன்னா. அப்ப என்னதான் செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒருவேளை கொண்டு போயிட்டு அது இடத்த மூடி கூட வச்சுட்டுன்னு வச்சுக்காங்களேன், எங்கன்னா புதைச்சு வச்சாலும் அந்த இடத்துல அது துர்நாற்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பக்கம் போகும்போதெல்லாம் ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா. அதுக்காக என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரே தேவன் கொடுக்குற விஷயம் அதை சுத்தம் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா எரிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, நம்மளுடைய பாவ காரியங்களை நம்ம விட்டுட்டேன், நான் விட்டாச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா மறுபடியும் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது மறுபடியுமாக அது நமக்குள்ள அது வந்துட்டே இருக்குன்னு சொல்றாரு. பாருங்க, நம்ம தாவீது செய்தது போல நம்ம செய்யணும். அதே சொல்றாரு, ஒரு வாட்டி அவர் தவறை செஞ்சுட்டாரு, அந்த தவறை மறுபடியும் என்ன பண்ணு பாருங்க, அந்த பக்கமா கூட போகும்போது அது பாருங்க சொல்றாரு. அவர் சங்கீதம் 51வது அதிகாரத்துல அவர் சொல்லும் போது கூட பார்க்கும்போது இல்லையா, என்னுடைய இருதயத்தை என்ன பண்ணுங்க ஈசோப்புனால நீங்க அதை சுத்தம் பண்ணுங்க, அதை கழுவுங்க அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஜெபத்துல தேவன் கிட்ட கேட்கிறார். அது போல ஒரு வாட்டி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அன்புக்குரிய சகோதர சகோதரல, அது நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தா அந்த காரியத்தை அகற்றி போடக்கூடிய நம்ம இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப எப்படி எடுத்து போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு, இது கூட என்ன செய்யும், இப்ப அந்த ஒரு பாவமான காரியங்களை அது எரித்து போடுறது, எரிக்கிறது எதை குறிக்குது, எப்படித்தான் இது எரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியலையா, பழைய மனுஷன் அவனை செய்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கலந்து போடுங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி. இது ஒரே நாள் ஆகுமா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப கண்டிப்பா படிப்படியா அது எடுத்து போடக்கூடிய இருக்கணும். அப்புறம் இதுக்கும் எதைத்தான் உதவுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Jeremiah 23:29. என் வார்த்தை அக்கி என் வார்த்தை அக்கினியை போலும் கனமழை போலும் கண்மலை என் வார்த்தை அக்னியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்பட்டியைப் போலும் இருக்கிறதல்லவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்னியை போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எப்படித்தான் நம்ம அழிக்க முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய வசனத்தால தான். எப்படி சத்தியத்தை நம்ம கேட்டோமோ அதே போல அவர் வார்த்தையால என்ன செய்ய முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இந்த காரியங்களை எடுத்து நம்ம அழிக்கிறவளாக இருக்கணும்னு சொல்லி, எரித்து போடுகிறவளா இருக்கணும் அப்படின்னு சொல்லார். அப்படின்னா அந்த பக்கமே நம்ம போகக்கூடாது. அந்த பாவ கிரியைகள் ஒன்ஸ் நம்ம எடுத்து போட்டோம்னா, உதாரணத்துக்கு பாருங்க, ஒவ்வொரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த பந்தியில வருஷம் நம்ம பங்கு பெறுவதற்கு முன்பதாக நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒரு பாவ காரியங்களை நம்ம இந்த பக்கம் இனிமே செய்யவே கூடாதுன்னு பார்க்கும்போது அந்த பக்கம் கூட என்ன பண்ணக்கூடாது, நம்ம அது போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னாக்கா, அதே விஷயத்தை நம்ம வரும்போது தான் சொல்றாரு. அப்ப பாவங்களை எடுத்து போட்டு நம்மை நாம் என்ன சொல்ல பரிசுத்தமாகி கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா. பரலோகத்துல இருக்கும் பரமபிதா பூரண சற்குணர் இருக்குது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, அந்த பரிபூரணத்துல பூரணாக நீங்களும் பரிசுத்தர்களாக ஆற வேண்டும் என்பதே தேவனுடைய அந்த இரக்கங்களை கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்க அன்புக்குரிய சகோதர சகோதரர். அடுத்து இந்த ஒரு நம்ம பார்த்ததான அருமையான ஒரு விஷயத்திற்காக ஒரு ஊமையை நம்ம பார்த்துட்டு இந்த பாடத்தை கூட நம்ம நிறைவு செய்யலாம். அருமையான விஷயம் சொல்றாரு. இப்ப நம்ம இதே பார்த்த ஒரு காரியம் தான். பாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்ததான ஒரு கட்டளை நம்ம பார்க்கும்போது யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்துல 15 முதல் 21 வசனங்கள்ல அவங்க என்ன செய்யணும், 7 நாள் வந்துட்டு அந்த புளிப்பில்லாத அப்பங்களை சாப்பிடணும். அப்ப முதலாவது சபை கூடி வருதலை பத்தி சொல்றாரு. அப்ப 7வது நாளும் சபை கூடி வருதல், பரிசுத்த சபை கூடுகை காங்கிரிகேஷன் அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்றாரு. நீங்க வேணா அது வசனம் நோட் பண்ணிக்க. யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 15, நெக்ஸ்ட் அதுலயே பார்க்க தொடர்ந்து 20, 21 வசனத்தை கூட அந்த இடத்துல சொல்றாரு. இது எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாரு, முதலாவதாக அந்த புளிப்பை அவங்க அகற்று போட்டு முதல் சபை கூடி வருதல் எதுக்கு அடையாளப்படுத்தி நம்ம சொல்லலாம்னா, சபை
திருச்சபை வந்துட்டு இன்னைக்கு சுவிசேஷகத்தில் தாங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான அசுத்தங்களை, பாவங்களை தாங்கள் எடுத்து போட்டு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறி அவங்க சபை பரிசுத்தமான சபை கூடுகையாக மாறுறாங்க. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது 7 நாள் தொடர்ந்து அப்படியே செய்யறப்போ கடைசி 7வது நாள் அப்படியே சபை கூடி வருதல் செய்யணும், பரிசுத்த சபை கூடி வருதல் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை குறிக்குது. இது 1000 ஆண்டு அரசாட்சியில எல்லா ஜனங்களும் அவங்க உயிர் தேர்தல் ஆதாமுக்குள்ள மரித்திருக்கிற எல்லாரும் உயிரோடு வரும்போது அவங்களும் என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது எண்ட் ஆஃப் த 1000 இயர்ஸ் அந்த கடைசியில முடிவுல பாத்தீங்கன்னாக்கா அவங்களும் தாங்களுக்குள்ள எல்லா விஷயத்தையும் பாவக்கரியில் எடுத்து போட்டு அவங்களும் பரிசுத்தமாகறாங்க. அப்படி இல்லை நமக்கு நல்லாவே தெரியும் 2ஆம் மரணத்துக்குள்ள பங்கிடுவாங்க. அதான் இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து அறுப்புண்டு போவார்கள் அப்படின்ற விஷயத்த பார்க்கும்போது பாருங்க, இந்த ஒரு பாவமானது நம்ம மறுபடியும் அது தொடர்ந்து செய்துட்டே இருக்கும்போது அது துணிகரமான பாவமாக மாறி அதனே நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நம்மையும் 2ஆம் மரணத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்ப அந்த ஒரு விஷயங்களை நமக்குள்ள இருக்கிற காரியங்களை அது கடினப்பட்டு போகாதபடிக்கு அந்த பாவ காரியங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமா சிறிதா இருக்கும் போது அதை கண்டெடுத்து நம்ம வெளியே எடுத்து அதை எரித்து போடக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரர், இதான் வந்து சொல்றாரு இந்த இடத்துல நம்ம பார்த்த அந்த காரியம். இதற்கு பாருங்க பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஒரு காரியத்தை குறிச்சு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில முதல் வரை நடந்த ஒரு சம்பவம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 47 வசனங்களை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொன்றாக. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பரிசேயருடைய வீட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்துட்டு அவர் விருந்துக்கு அவர் அழைக்கிறார், அவர் வீட்டுக்கு அவர் போறார். அப்படி போயிருக்கும் போது நடந்த ஒரு சம்பவத்தை குறிச்சு அந்த இடத்துல சொல்றாரு. நேற்றைய தினத்துல கூட இந்த பாடத்துல சகோதரர் சொல்லும் போது கூட இந்த பாடத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ வர்றாங்க, ஒரு பாவத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ. அது எல்லாம் அந்த ஊராருக்கு எல்லாருக்குமே தெரியும், அவங்க எப்பேற்பட்டவங்கன்ற விஷயம் நல்லாவே தெரியும். அந்த ஸ்திரீ வந்து பார்க்கும்போது யார் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம், மகதலேனா மரியாள் அப்படின்ற விஷயத்த பார்த்திருக்கிறோம். இப்ப அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்து அதை பேஸ் பண்ணி ஒரு பேரபிள் ஒரு ஊமை சொல்றார். அந்த பரிசேயன் சீமோன் வீட்டுக்குள்ள அவர் போகும்போது அந்த சம்பவத்தை குறிச்சு இப்ப நம்ம பார்க்க போறோம். வசனம் வாசிக்கலாம், 37 இருந்து வாசிச்சிட்டார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37 முதல் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ அவன் பரிசேயர் வீட்டில் பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். அன்புக்குரிய சகோதர சகோதரர், இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்கலாம். இந்த ஸ்திரீ வந்து என்ன பண்ணன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஊரெல்லாம் சொல்றாங்க வந்துட்டு இவங்க ரொம்ப மோசமான ஒரு ஸ்திரீ, பாவத்துல வந்து அவங்க பிடிபட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீ வந்து இங்க உள்ள வந்து வராங்க. வந்துட்டு என்ன பண்ண இயேசு கிறிஸ்து இங்க வந்திருக்கிறார் அறிந்து இப்ப அவங்க உடனே வந்துட்டு என்ன பண்ணா பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவங்க பாதத்துல அவங்க ஊற்றுறாங்க. அடுத்து அது மட்டும் இல்ல, அவங்க கண்ணீரால என்ன பண்ணன்னு பார்க்கும்போது அவருடைய பாதத்தை அவங்க நினைக்கிறாங்க. பாருங்க, அவருடைய தலை முடி எடுத்து என்ன பண்ணனாக்கா பாதங்களே அவங்க அப்படியே தொடச்சுக்கிட்டே வந்து தொடர்ந்து ஓயாம அழுதுட்டே இருக்கிறாங்க. பார்க்கும்போது அழுதுட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம வாசிக்கல வசனங்களா வாசிக்கலாம். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள் சொல்லி கொண்டான். இயேசு அவனை நோக்கி ஒரு நிமிஷம், இப்ப என்ன பண்ண பார்த்தேன், தன் அழைத்ததான அந்த பரிசேயன் சீமோன் வந்து நினைக்கிறாரு, மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு இவர் பெரிய ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி நம்ம நினைச்சோம். ஆனா தன்னை தொடுகிற ஸ்திரீ என்னால் என்று சொல்லி தாங்க அறிந்திருந்தா என்ன பண்ணிருப்பார், தடை பண்ணிருப்பாரு இல்லையா, என்ன தொடாதம்மா நீ வந்து ஒரு பாவியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு இல்லையா. ஆனா இவர் என்ன பண்றாரு, இவர் வந்து அமைதியா இருக்கிறாரேன்னு சொல்லி தாங்களுக்குள்ளே அவங்க நினைச்சிட்டே இருக்கிறாங்க. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லா தெரியலையா, அவர் இருதயத்துடைய நினைவில் என்ன யோசிக்கிறான விஷயத்த அவருக்கு இயேசு கிறிஸ்து நல்லா புரிஞ்சிடும். அப்ப உடனே வந்துட்டு இப்ப இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறார். இப்ப வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் இயேசு கிறிஸ்து ஒரு நிமிஷம் இப்ப இந்த இடத்துல சொல்லும் போது அருமையான ஒரு பேரபிள் உருவமே சொல்றாரு.
பாரு வந்துட்டு ஒரு இடத்துல வந்து 2 பேர் கடன் பட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா 500 வெள்ளிக்காசு, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு தொகை. இன்னொருத்தர் பார்க்கும்போது 50 வெள்ளிக்காசு. நம்மளுடைய விஷயத்தை நம்ம சொல்லும் போது ஒருத்தர் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒருத்தர்கிட்ட கடன் பட்டுக்கிறாரு. இன்னொருத்தர் பார்க்கும்போது 1000 ரூபாய் கடன் பட்டிருக்கிறார். ஒரே ஆள்கிட்ட வந்து கடன் பட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து இவங்களுக்கு 2 பேருக்கு அதை திரும்பி செலுத்துவதற்கு அவங்களுக்கு திராணி இல்லாத போது அந்த கடன் கொடுத்தவர் என்ன செய்யணும்னு பார்க்கும்போது, சரிப்பா நான் உங்க கடத்தை என்ன பண்ணிடுறேன், நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஊமை. அப்படி சொன்ன உடனே பார்க்கும்போது இப்ப யாரு வந்துட்டு அந்த கடனை மன்னிச்சு விட்ட அவர் மேல, கடன் கொடுத்தவர் மேல யார் அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை சீமோன் அவர்கிட்ட கேட்கிறார், பரிசேயன் கிட்ட கேட்கிறார். அதற்கு பரிசேயன் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க சார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டனோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி. அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இப்ப சொல்றாரு. இப்போ ஒரு அருமையான விஷயத்த சொல்லி பார்க்கும்போது சரியா நீங்க நிதானிச்சிருக்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவனே. யார பாருங்க வந்துட்டு அன்பு கூறுவான்னு சொல்லி பார்க்கும்போது எதுக்கு அதிகமான யார் இருப்பாங்க, அதிகமாக பாருங்க 10 லட்சம் ரூபாய் கடனை மன்னிச்சுட்டாருன்னு பார்க்கும்போது ரொம்ப அன்பா இருப்பாரு. பார்க்கும்போது ஒரு நாள் பாத்தீங்கன்னா 1000 ரூபான்னு சொல்லி பார்க்கும்போது 1000 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நமக்கு தெரியாம போயிடுச்சு, நாமளும் கொஞ்சம் அதிகமா வாங்கியிருக்கலாம் போல் இருக்குதுல்ல அப்படின்னு வந்துட்டு அவர் நினைக்கிறத அவர் நினைச்சிட்டு இருப்பாரு, கம்மியா வந்து வாங்கினவர் பாத்தீங்கன்னா. ஆனா பாருங்க, அதிகமாக மன்னிப்பு யார் பெற்றிருக்கிறாங்களோ அவனுக்கு அதிகமாக அன்பு கூறுவாங்கன்ற விஷயத்தை இந்த இடத்துல சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சீமோன் என்னெல்லாம் செய்திருக்கணும், அவர் வீட்டுக்கு வந்திருக்கும் போது கர்த்தர் இயேசு அவர் வீட்டுக்கு அழைச்சிருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு வந்தப்ப இவர் எல்லாம் செய்திருக்கணும், என்ன செய்யாம போயிட்டார் என்ற விஷயத்த இவர் சுற்றி காண்பிக்கிறார். நம்முடைய சகோதர சகோதரர் தொடர்ந்து வாசிக்கல பாருங்க, வாசிங்க சிஸ்டர். ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உள்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். வாசிங்க சார். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றான். இதை இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, உன் வீட்டுக்கு நான் வரும்போது பாருங்க சொல்றாரு, யாரு வந்தாலும் சரி, அதாவது நம்ம வீட்டுகளுக்கு தேடி வரும்போது அவர் பிடிச்சவரோ பிடிக்காதவரோ நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம செய்யக்கூடியதான அந்த உபசரிப்பு பாருங்க, நல்லா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அன்பாக அந்த உபசரங்கள்லாம் செய்திருக்கிறதான நிறைய ஸ்திரீகளை குறிச்சு கூட நேற்று பார்த்தோம். அதே போல பார்க்கும்போது பாருங்க, பெத்தானியாவில் அந்த லாசருடைய வீட்டுக்கு போவார் மார்த்தாள் மரியாள், அவங்க ரொம்ப அருமையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி அந்த 7 நாட்களை கூட அவங்க வீட்டுல இருந்து நம்ம பாக்குறோம். அது மாதிரியான வந்துட்டு ஒரு பாருங்க எந்த அளவுக்கு அவங்க மேல அன்பு கூர்ந்திருந்தா, அவர் மேல அன்பு வச்சிருந்தா அவர் கர்த்தர் இயேசு அவங்க வீட்டுக்கு போயிருப்பான விஷயம் தான் பாக்குறோம். இதே போலத்தான் இப்போ சீமோன் அவர் வீட்டுக்கு போகும்போது, பரிசேயன் வீட்டுக்கு போகும்போது கூட பாத்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணிருக்கணும் வந்துட்டு, என்ன கால்களை நீங்க தண்ணி கொடுக்கல, இல்ல கால்களை எனக்கு கழுவல வந்து பார்க்கும்போது. அதே மாதிரி பாருங்க, இந்த ஸ்திரீ என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, தன்னுடைய கண்களா தண்ணீரால் என்ன பண்றாங்க, அவங்க என் கால்களை வந்து அவங்க கழுவுறாங்க. நீ என்னை முத்தம் செய்யல, இந்த ஸ்திரீ வந்ததுல என்ன பண்றாங்க, என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. பாருங்க அது சொல்றாரு, இந்த ஒரு தலைமுடி பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்திரீகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு, அது சொல்றாரு, ஒரு மகிமையா வந்து தெரியுது. வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை வந்து எடுத்து பாருங்க, அந்த கால் பாதங்கள்னு சொல்லக்கூடியது நம்ம பாருங்க, பாதங்கள் எப்படி என்ன நம்ம ரொம்ப யாருக்காச்சும் ஒரு கால் ஒரு பாதம் கட்சியாச்சுன்னு பார்க்கும்போது சாரி அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப கீழே நினைக்கிறோம், கம்மியா நினைக்கிறோம் பாதங்களை, இல்லைங்களா? இன்னும் சொல்ல ஒரு அசுத்தமா நினைக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நிறைய இடங்கள் நடக்கிறதுனால. அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்திற்காக பாருங்க, தலைமுடி மகிமையாக என்னப்பட்ட ஒரு காரியத்தை அந்த ஸ்திரீ எடுத்து தன் பாதங்கள் என்ன பண்றாங்க தொடச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா என்ன இதுதான் என்ன சொல்ல, அவங்களுக்கு இருந்த உயர்வான ஒரு விஷயத்தை எடுத்து ரொம்ப தாழ்மையாக என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாதங்கள் அவங்க துடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓயாமல் முத்தம் அவங்க செய்து கொண்டே இருக்கிற சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க அதிகமா என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அன்பு கூறுவாங்கன்ற விஷயத்தை இந்த இடத்துல சொல்றாரு. இது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதானே இந்த பாடத்துக்கு ஏன் அந்த ஒரு பேரபிள் எடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம பார்த்தோம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புளித்தம், பழைய புளித்தமாவை எடுத்து போடுறது பாவங்களை நம்ம எடுத்து நம்ம போடக்கூடியதான விஷயத்துல பார்க்கும்போது இந்த ஸ்திரீ போலத்தான் நாம் இருக்கிறோம். அந்த ஸ்திரீக்கு தான் நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம்,
இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம கூட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நமக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்துக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பாத அண்டையில போய் நம்ம அமரணும். அது தனிப்பட்ட வகையில இருக்கலாம், இல்ல சபையாக சேர்ந்து இருக்கலாம். இப்ப நிறைய பாடங்களை கேட்கும் போது இருக்கலாம். நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துடைய பாத தண்டையில போய் நம்ம அமருகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அவருடைய கிருபாசனத்துக்கு போய் சேருங்கன்னு சொல்லாத மாதிரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாதத்துல போய் நம்ம சேர்ந்துட்டு, இப்ப என்ன செய்யலாம்? சில நேரங்கள்ல பாருங்க, எனக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தை ஐயோ என்னால மேற்கொள்ள முடியலையே அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை நெருங்கி நம்ம அழுது நிறைய நேரங்கள், ஆண்டவரே இந்த பாவம் என்ன பண்ணுங்க, எனக்கு இப்பேற்பட்ட விஷயத்தை எனக்குள்ள இருந்து எடுத்து போடணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், அழுது நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நம்ம அழும்போது தொடர்ந்து பாருங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயர்வான காரியங்கள், இல்ல மேட்டிமை, பெருமை, உயர்வு எதுவா இருந்தாலும் என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துடைய பாருங்க மகிமையாக நம்ம நினைச்சிருக்கிற காரியங்களை இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல நம்ம அதை வந்து கீழ் தாழ்த்துகிறவர்களாக அவருடைய பாதத்துக்கு நம்ம கொடுக்கிறவர்களா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு கர்த்தராகிய இயேசுக்கு நம்ம நேரடியாக செய்ய முடியுமா இந்த காரியங்கள் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அப்ப நம்ம யாருக்கு செய்யலாம்னு பார்க்கும்போது பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்க்கும்போது இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்ப அவர் மன்னிப்பை அவர் வாங்கியிருக்கிறார். இதே போலத்தான் நாம கூட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பாரு இன்னைக்கு நம்முடைய உடன் அங்கங்களா இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது பாரு, இந்த பஸ்கா ராபோஜனத்துல பங்கு பெறுவதற்கு முன்பதாக நாம செய்ய வேண்டியதான முக்கியமான சில காரியங்கள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாரு இன்னைக்கு இது வந்து பெயர் சபைகள்ல, நாமினல் சபைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அது அவங்க எந்த அளவுக்கு அது உணர்ந்து செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா என்ன செய்வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண பார்க்கும்போது, மன்னிச்சிரு பிரதர், மன்னிச்சிரு சிஸ்டர், நான் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பண்ணாங்க, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இதனுடைய தாற்பயம், இது உண்மையை அவங்களுக்கு பொருள் அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் பார்க்கும்போது பாருங்க, அவங்க மேலோட்டமாக இந்த காரியம் அவங்க செய்யக்கூடிய இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இத்தனை சத்தியங்களா இருந்திருக்கிற நாம அன்புக்குரிய சகோதர சகோதர, நாம கூட என்ன செய்யணும் பார்க்கும்போது பாருங்க, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா இல்லையா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்துல சொல்லி கொடுத்த அதே விஷயம் தான். நம்முடைய கடனாளிகளுக்கு நாம மன்னிக்கும் போதுதான், எங்களுடைய கடன்களை நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு மன்னிங்கன்ற மாதிரி. அதாவது நம்முடைய கடனாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, நம்ம கிட்ட ஏதாச்சும் சில காரியங்களை வந்து யாரான சகோதர சகோதரி செய்த தவறுகளை நாம என்ன செய்ய மாட்டோம், நாங்க மன்னிக்கவே மாட்டோம். ஆனா எங்களுடைய பாவங்களை மட்டும் என்ன செய்யணும், தேவன் மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தேவன் கிட்ட போயிட்டு நம்ம விரும்பக்கூடியவர்களா இருப்போம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாருங்க அந்த சீமோன் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் கம்மியான ஒரு கடன் வாங்கியிருந்தவர் கம்மியாக அவர் மன்னிக்க பெற்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது, தாங்களை உயர்வாக நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா வேதத்தை நாங்க நிறைய தியானிக்கிறோம், ஏன்னா வந்துட்டு நாங்க வந்து நிறைய போதிக்கிறோம், அதான் நாங்க கொஞ்சம் உயர்வா இருக்கிறோம், இவங்க இந்த ஸ்திரீ பார்க்கும்போது ரொம்ப தாழ்வா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்காதபடிக்கு, இந்த ஸ்திரீ போலத்தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே பாவியில் தான். நம்ம சொல்லாம இன்னைக்கு வந்து பார்க்கும்போது, பிரதர் சிஸ்டர்ஸ் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு எனக்குள்ள பாவமே இல்லைங்க, எந்த பாவமே செய்யறது இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா நம்ம அப்படி சொல்லப்படுற நம்மை நாமே அப்படி நம்ம பாவம் இல்லைன்னு சொல்ல நம்மை நாமே வஞ்சிகள் ஆயிடுவோம்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த பாவங்களை நம்ம கண்டெடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தண்டையில நம்ம அமர்ந்து, இப்ப தொடர்ந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த ஸ்திரீ அந்த நலதம் என்கிற தைலத்தை கொண்டு என்ன பண்றாங்க, ஒரு பாதங்களை ஊற்றுறது போல நம்ம பாவங்களை தேவன் கிட்ட அந்த மன்னிப்பு வாங்கிட்டு தொடர்ந்து நம்ம சரீரமாகிய சபைக்கு நம்ம என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்தை செய்யக்கூடியவங்களா இருக்கணும்னு சொல்றாரு. பாரு, அந்த ஒரு முத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம அன்பு அடையாளமாக, அது சத்தியத்துக்கு அடையாளமாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அதை அன்பாக நம்ம செய்யக்கூடிய ஊழியமாக அது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. விலை உயர்ந்ததான அந்த தைலத்தை நம்ம பாருங்க, எல்லாருக்கும் அந்த வாசனை வீசக்கூடியதான தைலத்தை அவங்க எப்படி அவங்க கொடுத்தாங்களோ அதே போல இன்னைக்கு நாம கூட வந்து பார்க்கும்போது நல்ல கிரியைகள் நம்ம என்ன சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா, அதை நம்ம செய்யக்கூடியவங்கள எல்லாருக்கும் வந்து அந்த வாசனை வீசக்கூடியதான அந்த காரியங்களாக நம்ம செய்யலாம், ஊழியத்திற்காக நம்ம உதவலாம், நிறைய காரியங்கள் இப்படி செய்துட்டே போலாம் வந்து பார்க்கும்போது. அப்ப இது நல்ல ஒரு நமக்கு சான்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் எவ்விதமாக அந்த ஸ்திரீ அவங்க உட்காந்து அழுதாங்களோ அதே போல இந்த ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நினைவு கூறுதல் அந்த பந்தியில பங்கு பெறுவதற்கு முன்பதாக நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் தந்திருக்கிற மிகப்பெரிதான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி பாருங்க, ஒருவேளை அந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் அதை கண்டெடுத்து அதை வெளியில எடுத்துன்னு போய் அவங்க போடல அப்படின்னா அவங்க வாங்கலாம் அறுப்புண்டு போயிடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு நல்லாவே தெரியும், நாம கூட இப்படி நம்ம செய்யாம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்ப நம்ம வந்து நிறைய பாடல்களை பார்த்திருப்போம். 1 11ஆம் அதிகாரத்தோட பார்க்கும்போது அநேகர் என்ன பார்க்கும்போது பலவீனம் ஆயிட்டாங்க, நெத்திரி அடைந்திருக்கிறார்கள் இல்லையா, அப்படிலாம் விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன ஆயிடுவாங்கனாக்கா, இந்த ஒரு சத்தியத்தினுடைய பரிசுத்தாவியை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இழந்து போயிட்டு
தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு வந்து ஆயிடுவோம் அப்படின்ற விஷயத்த வந்து பார்ப்போம். துணிகரமாக நிறைய பாவங்களை செஞ்சாங்கனாக்கா அவங்க இரண்டாம் மரணத்துக்கு போறது கூட அது வழியாக ஆயிடும்னு சொல்லி விஷயம் நம்ம பார்க்கணும். அப்படியாக இருக்கும்போது தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர் நாமும் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்திரீ செய்தது போல முதலாவதாக நமக்கு அந்த மனசு இருக்கணும். என்னன்ற மனசு? அது சொல்ற இந்த ஸ்திரீக்கு சொல்லும் போது கூட நீ வந்து இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்ல இருப்பாங்க. அவங்க மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க பின்தொடர்ந்து வந்து அநேக ஊழியங்கள் அவங்க செய்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வேதாகமத்துல என்ன பண்ணிருக்கிறோம் அந்த நம்ம வந்து வாசிக்கிறோம். கூடிய சகோதர சொல்ல இதே போலத்தான் இன்னைக்கு நாம கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம வந்து தேவன் கிட்ட இருந்து அந்த மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக்கி தொடர்ந்து அவருடைய ஊழியத்துல என்ன செய்யணும் பார்க்கும்போது சகோதர சகோதரர்களுக்கு அந்த ஊழியம் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நிச்சயமாக இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம அவருடைய பந்தியில பங்கு பெறுவதற்கு முன்பதாக நம்மை நாமே ஆராய்ந்து நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இப்பேற்பட்ட நமக்குள்ள அந்த பழைய புளித்த மாவு துர்குணம் பொல்லாப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா அதை வெளியே நம்ம எடுத்து போடக்கூடிய நாம் இருக்கலாம் கூடிய சகோதர சொல்லணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3 அதிகாரம் 9 மற்றும் 10 வசனம். கொலோசியர் 3 அதிகாரம் 9, 10 வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பண்புக்குரிய சகோதர மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த பழைய மனுஷனை சொல்லனாக்கா நம்ம தரித்து நம்ம எடுத்து போட்டு புதிய மனிதனை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லாம அந்த இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்றோம். இதெல்லாமே பாவக்கிரிகள் நம்ம பாத்தீங்கன்னாக்கா இப்படி இருந்துட்டு என்ன சொல்றது பாத்தீங்கன்னாக்கா நம்ம வாசித்தது போல 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்துல மறுபடியும் அந்த வசனங்களை வாசிக்கலாம். பழைய அந்த புளித்த மாவோட அல்ல அது உண்மை துப்புரவு என்ற விஷயத்த வாசிக்கலாம். 7, 8 வாசிங்க மறுபடியும் 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 7, 8 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாகியிருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன செய்யணும், 1 செகண்ட், அந்த பழைய புளித்த மாவை என்ன பண்ணணுமா நம்ம கலைந்து போடணும். அப்ப புதிதாக நம்முடைய இருதயங்கள் என்ன ஆகும் சொன்ன பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரெஷ்அப் தேவன் அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த பந்தியில நம்ம பங்கெடுத்து நம்ம என்ன செய்யணுமா நாம புதிதாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பழைய புளித்த மாவை அந்த பழைய பாவங்களை நம்ம கண்டெடுத்து வெளியில போடணும் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்களா நமக்கு வந்து மறுபடியும் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த அப்பத்திலையும் திராட்சை பங்கு பெறுவது தேவன் தந்திருக்கிறார். அதுல நம்ம பங்கு பெறுறதுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கிறேன். ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. பாத்தீங்களா? அப்ப பழைய புளித்த மாவோடும் அல்ல, அப்ப துர்க்குணம் பொல்லாப்பு அப்போன்ற விஷயத்துல நமக்கு இல்ல. இப்பேற்பட்ட குணங்கள் துர்க்குணம் பொல்லாப்பு இப்பேற்பட்ட குணங்களோடு கூட இல்ல, அதை கூட நம்ம எடுத்துட்டு நம்ம போட்டுருணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் எப்படி நம்ம ஆசிரியக்கிற விஷயத்த சொல்றாரு பாருங்க, வாசிங்க. துப்புரவும் உண்மையும் என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசிரிக்க கடவோம். ஆமா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பாரு இந்த இடத்துல துப்புரவு உண்மை நம்ம தெரியும். துப்புரவுன்னு சொல்லக்கூடியது நம்ம தெரியும் சின்சியாரிட்டி அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்திருக்கிறாங்க. அது வந்துட்டு நீங்க சத்தியத்தோடு, அதாவது சின்சியாரிட்டி உண்மையோடும் துப்புரவு உண்மையோடு கூட, உண்மை என்ற சத்தியம் தோடு கூட என்ன பண்ண பண்டிகை நம்ம ஆசிரிக்க கடவோம் அப்படின்னு சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்த வார்த்தை சின்சியாரிட்டி அப்படின்ற வார்த்தைய ஒரு லத்தீன் மொழியில இருந்து வந்ததான ஒரு அந்த ரூட் வந்து பார்க்கும்போது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லத்தீன் பாஷையில இருந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது சின்சாரோ அப்படின்ற வார்த்தை. அந்த வார்த்தையை 2ஆக பிரித்து பார்க்கும்போது, இந்த லத்தீன் வார்த்தை 2ஆக பிரிச்சு பார்க்கும்போது, அதாவது சின் சாரோஸ் சின் என்றால பாவம், நமக்கே தெரிஞ்சிச்சு இல்லையா? பாவம் அப்படின்றதுக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? சின் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு மீனிங் அவங்க கொடுக்குறாங்க. மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா வித்தவுட், பாவம் அப்படின்னா இல்லாமல் அப்படின்னு சொல்றாரு. சாரோஸ் அப்படி மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா வேக்ஸ் அப்படின்னு சொல்றோம். வேக்ஸ் அப்படின்னு ஒரு மெழுகு போல வந்து பார்க்கும்போது இது நல்லா புரிஞ்சு. இதுக்கு ஒரு பழமொழியாக என்ன சொல்றாருனாக்கா நிறைய நாடுகள்ல
இந்த ஒரு பிங்கானம் பாத்திரங்கள்லாம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இந்த டீ கப்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, அது பெரிய பெரிய பாத்திரங்கள் செய்யக்கூடிய வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னா, அதை சேல் பண்ணும்போது எங்காச்சும் கிராக் வந்திருக்கு, அதுல எங்காச்சும் வந்து இருக்கு அப்படின்னாக்கா, அதுக்கு இந்த ஒரு வேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த மெழுகு போடுற விஷயத்தை எடுத்து அதுல வந்து பூசிடுவாங்களாம். அது பூசிட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது அந்த ஹோல்ஸ் இருக்கு, ஓட்டை இருக்கிறது. அதை கொண்டு போய் வியாபாரிகள் வந்து சேல்ஸ் பண்றதுக்காக கொண்டு போய் வச்சிருவாங்க. அதை சொல்றேன், சின் சாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின் அப்படின்னு கூடிய வந்து இல்லாம, அந்த ஓட்டை இல்லாம அவங்க சாரோஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஓட்டைக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது வேக்ஸ் அதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம், மூடிடுவாங்களாம் பார்க்கும்போது. இப்படி கொண்டு போயிட்டு அந்த பாத்திரங்களை வியாபாரத்துக்கு எடுத்து போய் வெளியில வைக்கும்போது பாருங்க, இப்ப வெயில்ல என்ன பண்ணுவாங்க, வெயில வச்சிருவாங்க, சன் லைட்ல வந்து வச்சிருவாங்க. இப்ப நம்ம சொன்னது லத்தீன் பாஷையில சின் சாரோ அப்படின்ற வார்த்தை. அப்போ அந்த ஹோல்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஓட்டைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெழுகை வந்து பூசுவாங்க அப்படின்ற மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிரீக்ல போய் பார்க்கும்போது, கிரீக்ல இதுக்கு என்ன ஒரு மீனிங் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதே வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன வார்த்தையை அவங்க கொடுத்துருக்கான்றது உங்களுக்கு சொல்ற வந்துட்டு ஆஹ் எலியோன் கிரீனோஸ், எலியோன் கிரீனோஸ் அப்படின்னு வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்கிறாங்க. ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கு அந்த எலியோன் கிரியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எலியோஸ் என்றால் சன், சூரியன். எலியோஸ் என்றால் சூரியன். கிரீனோஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜட்ஜ். இது சொல்ற ஜட்ஜ் பை த சன், சூரியனால நியாயத்திற்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு லத்தீன்ல பார்க்கும்போது சின் சாரோ அப்படின்னா வந்து இருக்கக்கூடிய ஓட்டைகளை அந்த ஒரு வேக்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை கொண்டு போய் பாரு வெயில்ல வைக்கும் போது என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, இப்ப சன் சூரியன் அந்த வரைக்கும் பார்க்கும்போது அதை நம்ம சொல்றோம் இல்லையா, எலியோஸ் அப்ப கிரீனோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில பார்த்தீங்கன்னா, அந்த சூரியனுடைய அந்த வெப்பம் அதன் மேல் அடிக்கும் போது, வெயில் அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், அது போட்டிருக்க வேக்ஸ் என்ன ஆயிடும்னா கரைஞ்சு அப்படியே போகும்போது அது மறுபடியும் அந்த ஓட்டன்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு விஷயத்த சொல்றாங்க. சின்சியாரோ அப்படின்னு சின்சியாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்றாருன்னா, இன்னைக்கு நாம நம்முடைய பாவங்களை அறிக்கையிடாம நாம அப்படியே மூடி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான், இல்ல நம்முடைய அந்த பாவ சுபாவம் என்னன்னாக்கா, சூரியன் எது குறிக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைன்னா சுவிசேஷம். அந்த சத்திய ஒளி நம்ம மேல படும்போது என்ன பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே தெரிஞ்சிரும். அந்த பாவக்கிரைகள் என்னன்னா வெளியே அது தெரிஞ்சிரும் அப்படின்னு விஷயத்த வந்து இந்த இடத்துல சொல்ற நம்மளுடைய சகோதர சொல். அதனால நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்மை நாமே வஞ்சிக்காதபடிக்கு அந்த பாவங்களை தேவன் அறிக்கையிட்டு அது தேவனுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலனாக்கா, நம்ம ஒத்துக்கிட்டு தேவனுக்கு உண்மையாக அந்த பண்டிகை என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது நம்ம ஆசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாரு. அப்படி இல்லைனாக்கத்தான் நமக்கு என்னன்னா டேஞ்சர் ஜோன் அப்படின்னு தான் நம்ம வாசித்தோம். பிற கடைசியாக ஆதார வசனத்தை நம்ம வாசித்து நம்ம இதை நிறைவு செய்யலாம், வாசிக்கலாம். யாத்திராகும் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசித்து. யாத்திராகும் 12ஆம் அதிகாரம் 15. புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதல் நாள் தொடங்கி 7 நாள் வரைக்கும் புளித்த மா புசிக்கிற எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். 19ஆம் வசனம் வாசித்து. 19. 7 நாள் அளவும் உங்கள் வீடுகளில் புளித்த மா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். ஆமா, அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இது இஸ்ரேல் ஜனங்களுக்கே கொடுத்ததான ஒரு கட்டளை. அவைகள் இருந்த தேவன் நமக்கு பாருங்க ரொம்ப ஆப்டா இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து கொடுத்தாரு. அது மாம்சத்துல அவங்க வெளிரங்கமாக அவங்க செய்தாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலாகிய நாம இதை வந்துட்டு ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம ஒப்பிட்டு பார்த்து எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாகுதலுக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர், இந்த நாளைய கூட இப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பேசவும் கேட்கவும் தேவன் கிருபை தந்திருக்கிறார். இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழியாக துதிகளையும் ஸ்தோத்திரங்களை நம்ம நன்றி எடுத்துக்கொண்டு இந்த இணைப்புல கலந்து கொண்டிருக்கிறதான பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற சபை, திருப்பத்தூர் மற்றும் ஸ்ரீலங்காவில் அனைத்து சகோதரர்களுக்கும் கிறிஸ்துக்குள்ளான என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள், இந்த குடும்பத்தார் மற்றும் சபையின் அன்பு வாழ்த்துக்கள் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தேங்க்யூ பிரதர் சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஆல்.
விசேஷக்குள் மிகவும் அன்பான சகோதரிகளே, தேவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த நாளில் ஒரு அருமையான ஒரு பாடத்தை நம்முடைய சகோதரர் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறாரு. அதாவது இஸ்ரேல் மக்கள் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை பஸ்கா பண்டிகை. தொடர்ந்து அவங்களுக்கு புளிப்பில்லாத பண்டிகை 7 நாள் அளவும் அதை என்ன செய்யணும், அவங்க ஆசரிக்க வேண்டிய ஒரு பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை, இந்த புளிப்பில்லாத பண்டிகை என்று நாம் பார்க்கும்போது, இஸ்ரேல் மக்கள் தங்கள் வீடுகளில் காணப்படக்கூடிய புளிப்பு என்ன செய்யறாங்க, அகற்ற வேண்டும். வீடுகளில் காணப்பட்ட புளிப்புகளை நாங்கள் அகற்ற வேண்டும். புளித்த மாவு வீட்டில் காணப்பட்டால் அந்த ஆத்மா, அந்த மனிதன் இஸ்ரேலில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்பதாக தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு இந்த ஒரு பிரமாணத்தை என்ன செய்திருந்தாரு, கொடுத்திருந்தார். பஸ்காவை தொடர்ந்து இந்த பிரமாணம் அவங்களுக்கு இருந்தது. அதனால இஸ்ரேல் மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தங்கள் வீடுகளிலே அந்த புளிப்பில்லாத அந்த பண்டிகை வர்றதுக்கு முன்னதாகவே என்ன செய்வாங்க, வீட்டில் காணப்படக்கூடிய புளிப்புகளை என்ன செய்வாங்க, வீட்டை விட்டு அவங்க தேடி கண்டுபிடிச்சி அதை என்ன செய்வாங்க, வீட்டை விட்டு அகற்றுவார்கள். பிரியமானவர்களே, இது நமக்கு மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்குது. இது ஒரு நிழலாக இருக்கு. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு இந்த புளித்த மாவு என்னவா இருக்கு என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது, அது நமக்குள் காணப்படக்கூடிய பாவத்துக்கு ஒரு ஒரு அடையாளமாக இருக்கு. புளிப்பு பாவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அதில் பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த பஸ்காவில் பங்கெடுப்பதற்கு முன்பதாக நம்மிடத்தில் காணப்படக்கூடிய புளிப்பை நம்ம என்ன செய்யணும், முதலாவது தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இந்த புளிப்பு நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் நம்ம எல்லாருமே பாவத்தில் என்ன இருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். அதான் தாவீது சொல்வது போல, நாம் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று தாவீது சொன்னது போல, பிரியமான நம்ம அனைவருக்குள்ளவும் இந்த பாவ சுபாவம் நமக்குள்ள காணப்படக்கூடியதா இருக்கு. அதில் ஒருத்தருக்குள்ள ஒரு பலவீனம் ஒன்று இருக்கும், வீக்னஸ், அதாவது விட முடியாத பாவங்கள். அதை நாம் கண்டறிந்து அதை நம்ம விட்டு என்ன செய்யணும், அகற்ற வேண்டும் என்பது அநேக வசனங்களை நாம் பார்த்தோம் இல்லைங்களா. பிரியமான கொலோசியர்ல 3ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில், அதாவது பழைய மனிதனை நீங்கள் களைந்து போட்டு புதிதாய் தேவசாயில உண்டாக்கப்பட்ட புதிதான மனிதனை தரித்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் பழைய மனுஷனை அவன் செய்கைகளை என்ன செய்யணும், களைந்து போடணும். பிரியமானவர்களே, அதோடு கூட என்ன சொன்னார்னாக்கா, அந்த புளித்த மாவை நம்ம களைந்து போடுறது மாத்திரம் அல்லாமல் அது என்ன செய்வாங்க, அவங்க அந்த புளித்த மாவை எடுத்து சுட்டரிச்சு போடுவாங்க. இல்லைன்னா அது மிகுந்த துர்நாற்றத்தை வீசக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த பாவத்துக்கு நம்ம அனுதாபம் காட்டாமல் அதை நம்ம என்ன செய்யணும், அதை முற்றிலுமாக அழித்து விட வேண்டும். அதுக்கு நம்ம கொஞ்சம் அனுதாபம் காட்டணும் அப்படின்னாக்கா அது என்னாகும், அது நம்முடைய துர்நாற்றத்தை வீச செஞ்சிடும், நம்முடைய நற்பெயரெல்லாம் கெடுத்து விடணும். பெரியமானவர்கள், அவ்வளோ ஆபத்தான ஒன்று தான் இந்த பாவம். அதில் இந்த காலங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் இந்த ராபோஜன காலத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறாருனாக்கா, இந்த காலங்களில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, நம்மக்கிட்ட காணப்படக்கூடிய பாவ செயல்களை நாம் கண்டறியணும். பாவம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒருவேளை என்கிட்ட பாவம் இல்லை அப்படின்னு சொன்ன அவன் பொய்யன் என்று பைபிள் சொல்லுது. பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருக்குள்ளும் அந்த புளிப்பு இருக்கு. ஆனால் இல்லைன்னு சொன்னோம் அப்படின்னாக்கா நம்ம பொய்யனாக இருப்போம். அதில் அன்புக்குரியவர்களே, அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு அருமையான இந்த வார்த்தையை வாசியம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8, 7, 8 வருஷத்தில் வாசிக்கும் போது, துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத அப்பத்தோடு இந்த பண்டிகையை ஆசரிக்கணும். அந்த துப்புரவு உண்மை என்ற இந்த ஒரு வார்த்தை, துப்புரவு என்ற இந்த வார்த்தையுடைய அந்த பிரதர் லத்தீன் வார்த்தையும் கிரேக்க வார்த்தையும் சொன்னார். அதாவது அந்த காலத்தில் மண்பாண்டங்கள் என்ன செய்வாங்க, பரிசோதிப்பாங்க. மண்பாண்டம் அந்த ஒருவேளை அது கிராக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அந்த அந்த விற்கிற அந்த வியாபாரிங்க ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அதை ஏமாற்றி அதை விற்றுடுவாங்க. அதுக்கு மெழுகு பூசிடுவாங்க, வேக்ஸ் பூசிடுவாங்க. மெழுகு பூசிட்டு அது தெரியாத மாதிரி பூசிடுவாங்க. அப்போது வாங்குறவங்க என்ன செய்வாங்கன்னா, அதை வெயிலில் வைக்கும்போது அது என்னாகும், அது உருகி போய்டும். பிரியமான சகோதரர்களே, அதே போல தான் நாமும் கூட நாம் என்ன செய்யணும், நம்மை பரிசோதித்து நாம் பார்க்க வேண்டும். நாம பரிசோதித்து பார்த்து இந்த ராபோஜனத்தை நாம் பங்கெடுப்பது மிக மிக ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. அதுக்கு தான் தேவன் இந்த ராபோஜனத்தை ஏன் ஏற்படுத்தினார்னா, இது பாவத்தை களைந்து போடக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கு. ஏன்னா இந்த காலத்தில் நம்ம இயற்கையாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள என்ன ஆகும், கொஞ்சம் பக்தி அதிகமாகும், பயபக்தினாகும்
அதிகமாகும். கர்த்தருடைய அந்த பந்தியில் நம்ம பங்கெடுப்பதற்கு இந்த காலகட்டங்களில் நம்ம தேவனும் நமக்கு மன்னிக்கிறதற்கு அவரும் நமக்கு ஆயத்தமாக இருப்பார். அதாவது வசனம் சொல்லுது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அது என்ன செய்றார்? அவரு மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மை உள்ளவராக. பாவத்தை கண்டறிவது மாத்திரமல்ல பிரியமானவரே, அதை விட்டு விலகுவனும், அதை விட்டு விலகுவது மாத்திரமல்லாமல் அதை முற்றிலுமாக அழித்து போட வேண்டும். அதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள். சகல இப்படிப்பட்ட அருமையான ஒரு பாடத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்ட நம்ம அன்பு சகோதரர் செல்வராஜ் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக கொடுத்த நேரத்தில் அவருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அநேக பிரயாசப்பட்டு நமக்காக இந்த பாடத்தை தயாரித்து வழங்கியிருக்கிறார். அதற்காக தேவன் அவருக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காக அவருடைய குடும்பத்துக்காக நாம் நம்முடைய ஜெபங்களே நாம் நினைத்துக் கொள்வோம். கடைசியாக அன்புக்குரியவர்கள், இந்த பாடத்தின் முடிவுக்காக நம்ம ஒரு பாடலை பாடுவோம். நாளை தினத்தில் கூட நமக்கு இதே நேரத்தில் நமக்கு நினைவு குறித்த தியானம் பாடம் இருக்கும். நாளைக்கு ஃபாலோஅப் கிளாஸ் இல்லை. நாளைக்கு இது ஃபாலோஅப் கிளாஸை வந்து நம்ம சனிக்கிழமை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வச்சுருக்கோம் சாட்டர்டேக்கு. நாளைக்கு வந்து நமக்கு மெமோரியல் மெடிடேஷன் கிளாஸ் தான் இருக்கும். அதனால எல்லா சகோதர சகோதரிகளும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூடுகை முடிந்த பிறகு நமக்கு பாட் ப்ராக்டிஸ் இருக்குது. எல்லா சகோதர சரிங்க தயவுசெய்து இதில் கலந்துக்கோங்க. சில பாடல்களை நாம் ப்ராக்டிஸ் செஞ்சு நம்ம கர்த்தருடைய ராபோஜனத்துக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கடைசியாக நம்ம ஒரு பாடலை பாடுவோம். பாடலை தொடர்ந்து சகோதரர் பார்த்திபன் அவர்கள், திருப்பத்தூர் எக்லிஷா சகோதரர் பார்த்திபன் அவர்கள் இந்த கூடுகையை ஜெபத்தில் நிறைவு செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் கைகள் செய்தான் என் காயங்கள் பார்க்கின்றான், என் கைகள் செய்தான் காயங்கள் கால்கள் சென்றார், நம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் கொண்டான் பாய்ந்த நெஞ்சை நோக்கி பாய்ந்த நெஞ்சை நோக்கி பெருமையை பார்த்திட ஏங்குகின்றான், பெருமையை
மல்மடி பார்த்திட ஏங்குகின்றார் சிலுவை நாதர் இயேசுவின் திருந்திடா பாவி கையழுகின்றார் வருந்திடவில்லை காய்காலம் திருந்திடா பாவி கையழுகின்றார் வருந்திடவில்லை காய்காலம் தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் ரத்தமும் செலுத்துகின்றார் தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் ரத்தமும் செலுத்துகின்றார் சிலுவை நாதர் இயேசுவின் வேடம் அவர் கண்ணீர் என்னை நிறைவேற்றி அவர் கண்ணீர் விளக்காக ஒளி வீசுவேன் கலந்து வரை மத்தை சேர்த்தேன் விளக்காக ஒளி வீசுவேன் கலந்து வரை மத்தை சேர்த்தேன் சிலுவை நாதர் இயேசுவின் பேரலை வீசிடும் தூய கண்கள் சிலுவை நாதர் இயேசுவின் பேரலை வீசிடும் தூய கண்கள் பார்க்கின்றன தம் காயங்களையும் பார்க்கின்றன பார்க்கின்றன தம் காயங்களையும் பார்க்கின்றன சிலுவை நாதர் இயேசுவின் பார்த்திபன் திருப்பத்தூர் எக்லிஷா சபர் வார்த்தின் அவர்கள் இந்த கூடுகை ஜெபத்துல நிறைவு செய்ய முடியாது கேட்டுக்கொள்கிறேன். பிரதர் இது இளையராஜா கொடுத்துரு பிரதர், அவர் பஸ்ல வந்துட்டு இருக்கிறாரா? சரி சரி ஓகே. இளையராஜா பிரதர் பிரதர் ஓகே, முடிவு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிப்போம். மகா கிருபையும் உருக்கமும் வேண்டிய சாந்தம் நல்ல தந்தையும் இந்த மாலை வேளையிலும் கூட அப்பா உண்மை பற்றி உங்களுடைய வேதத்தின் ரகசியத்தை எங்களுக்கு தெரிய சகோதரன் மூலமா நீங்க சொன்ன வார்த்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு திருப்பி செய்தீர். இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொரு சகோதரங்க கேட்டவர்கள் நாங்கள் கேட்டவண்ணமாய் கேட்டு விட்டு விடாதபடி அனுதினமும் வாழ்க்கையில நாங்கள் நினைவு கூர்ந்து எங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க எங்களுக்கு செய்யுங்க. அந்த உத்தம உண்மையோடு எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் முடிக்க எங்களுக்கு திருப்பி செய்யுங்க. இந்த தூது கொடுத்த சகோதரியும் கூட இன்னும் அவர் குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் கூட நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. அவர் செய்கிற உயிரினையும் கூட நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க இணைப்பில் உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கூட நீங்க ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜபங்களும் உங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you brother. Thank you brother. Thank you இளையராஜா பிரதர். Thank you செல்வராஜ் பிரதர். Thank you brother. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ எல்லா சகோதரர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ பிரதர். தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ ஸ்ரீலங்கா பிரதர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்ரீலங்கா பிரதர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். Cynthia sister, thank you brother. Arun, thank you Arun. தேங்க்யூ Thank you. Thank you brother.
Sugini sister, thank you. Thank you, brother. Thank you. Shanti sister, thank you, sister. Thank you, brother. Vimala sister, thank you. Thank you. Surya sister, thank you. Thank Madhu, you, brother. thank you, Madhu. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, sir. எல்லாம் பெங்களூர் சபையார் எல்லாரும் கூட அன்பு வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர். Thank you. Thank you, sir. எல்லாருக்கும் கிறிஸ்துவ அன்பு வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. சுரேஷ் பிரதர், பிரதர் அசோக் பிரதர் சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். நேரம் பார்க்க முடியல. ஹலோ பிரதர், வணக்கம் 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 வணக்கம். சரிங்க பிரதர். சிஸ்டர் தம்பியில் எப்படி இருக்காங்க பிரதர்? சரி சரி சரி. ஹலோ Brother, வணக்கம் brother. வணக்கம் 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 சார். வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் brother? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு brother. நீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கேன். விஷ்ணுண்ணா. விஷ்ணு. ஹலோ ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார். ஏஞ்சல் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, நல்லா நல்லா இருக்காங்க சார், நல்லா இருக்காங்க. தம்பி எங்க தம்பி காணோம். தம்பி வரல brother. வரல. ஓகே ஓகே சரி, கேட்டேன்னு சொல்லுங்க சார். கேட்டேன் சொல்லுங்க brother. எல்லாரும் கேட்டது சொல்லுங்க. ஓகே சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? கன்வென்ஷன்ல வாசித்தார் ஒரு சாங். எப்படி இருக்கீங்க பிரதர்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கிறேன் பிரதர். நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் பிரதர். நல்லா இருக்கு பிரதர். நல்லா நல்லா வாசிக்கிறீங்க. தேங்க்யூ பிரதர். ஓகே பிரதர் ஓகே பிரதர். சரிங்க சார். சரிங்க பிரதர். பார்க்கலாம் பிரதர். Thank you. Thank you. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஓகே இருந்துச்சு பிரதர், பாடம். நன்றி. எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிரயோஜனம் வந்தா சார், அதான் இது பிளான் பண்ண எடுக்கலான்னு. ரொம்ப பிரயோஜனம் ஆயிடுச்சு. ஓகே தேங்க்யூ பிரதர். வாழ்த்துக்கள். தேவன் பந்திய ஆசீர்வாதம் தருவார் எல்லாருக்கும். நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேங்க்ஸ் பிரதர். தேங்க்ஸ் பிரதர். ஓகே தேங்க்ஸ் பிரதர். நைட்டு சந்திக்கலாம். பை பை தேங்க்யூ. பை பிரதர். குட் நைட். குட் நைட் பிரதர். குட் நைட். தேங்க்யூ.